எங்கள் மத்தியிலே பின்னாரியின் அபிஷேகத்தை தந்ததற்காக நன்றி ஆண்டவரே. மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்கதரிசி சொன்னதான வார்த்தை ஆண்டவரே ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாடு நாட்களிலே அப்போஸ்தலனாகிய பேதுரு பிரசங்கம் பண்ண கொண்டு இருந்த பொழுது எவ்வளவு பேர் ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டது போல அபிஷேகம் பெற்றது போல எங்கள் மூலமா இந்த புதுவையில ஒரு கூட்ட ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்துவதற்கு விசேஷித்த விதமான அபிஷேகத்தை எங்களுக்கு தந்தருளுவீராக. தாருமப்பா. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். Thank you, Lord. Thank you. We praise you, Lord. When we come to your presence, you are guiding us. You are giving your presence, Lord. Thank you, thank you, thank you. Amen, amen. அப்படியே உட்காருங்க பார்ப்போம். நான் ஏன் ஜெபம் பண்ணலைன்னா அப்படி தொடர்ந்து போகிறதுனால அப்படியே நான் ஜெபம் பண்ணாமல் அப்படி தொடர்ந்து செய்திக்கு நேராய் கடந்து சொல்லுகிறேன். உண்மையாகவே ஆவிக்குரிய தகப்பனாக இருக்கிறதான வின்சென்ட் ஐயாவுக்காக, பாஸ்டர்மாவுக்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக நான் உண்மையிலே நன்றி உள்ளவனாய் காணப்படுகிறேன். இன்றைய தினத்தில் சொன்னபோது இன்றைய தினத்தில் வேறொரு சபையிலே நான் பிரசங்கம் பண்ண வேண்டும். ஆனால் கர்த்தருடைய நோக்கம், திட்டம் என்ன இருக்கிறது என்பதை நன்கு அறிந்தவராக இந்த நாளிலே இந்த சபைக்கு கடந்து வந்து கர்த்தருடைய வார்த்தையும் கொஞ்சம் நேரம் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு தேவன் எனக்கு தந்ததான அந்த நல்ல தருணத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றிகளை துதிகளை நான் நேரெடுக்கிறேன். உண்மையாகவே தேவ பிரசனம் ஒவ்வொருவரையும் சூழ்ந்து கொண்டது. ஹல்லேலூயா. ஆரம்பத்தில் பாடின பாட்டிலிருந்து பாஸ்டம்மா டீமிலிருந்து தொடர்ந்து நம்ம பாடி தொடர்ந்து கர்த்தருடைய இந்த வார்த்தைக்கு நேராய் ஒரே ஒரு மனிதனை குறித்தும் அதை இடையில சில மனிதர்கள் குறித்து பேசுவேன். நீங்கள் கவனமாக கேட்டு அதுக்கு பிறகு உங்களை ஒப்பு கொடுத்து நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவுக்கு ஆண்டவர் சொன்னதை போல உங்களுக்கு சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தில் கை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம். கை எட்ட மட்டுக்குன்னு கொரோனாவில் போட்ட கட்டம் இன்னும் ஒன்று சேராமல் இருக்குது. கை எட்ட மட்டுக்கு. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்க கொஞ்சம் கையை தூக்குங்களேன். நீங்கள் எதுவும் கேட்காத மாதிரி உட்காந்துருக்க மாதிரி எனக்கு தெரியுது. ஹல்லேலூயா. கேட்குதா? நான் பின்னாடி பேசுறது உங்கள் கையெல்லாம் கொஞ்சம் நேரம் உயர்த்தணும். ஓகேவா? நீங்கள் அப்படி உட்காந்துருக்க பார்த்து எனக்கு ஒரு ஞாபகம், கதை ஞாபகத்தை வருகிறது. அதாவது ரட்சிக்கப்பட்டு ஒரு சகோதரி இந்து குடும்பத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு கடந்து வருகிறார். எப்படி என்று சொன்னால், தன்னுடைய கணவன் பயங்கரமாக குடிகார். இங்கே உட்காந்துருக்கீங்களா? அப்படி யாராவது என் கணவன் இன்னும் குடிச்சிட்டு இருக்கிறாப்புல, ரட்சிக்கப்படுக்காக ஜெபனுக்கு கையெல்லாம் தூக்க நான் சொல்லலை, ஆனால் ஜெபத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது இந்த சகோதரி சபைக்கு ரெகுலராக கடந்து வந்து கொண்டிருந்தார்கள். சபை போதகர் சொல்லுகிறார், ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்களேன். வீட்டில் சும்மா உட்காந்துருக்கணும் அப்படியா? இல்லை, பிரமாணத்தின்படி ரட்சிக்கப்பட்டாலும் அடுத்து ஞானஸ்நானம் எடுக்கணும், அதுக்கு மேலே பரிசுத்தாவியை பெறணும், இப்படிலாம் சில வழிமுறைகள் இருக்கிறது. அப்படி தானே? அப்போ இந்த சகோதரி ஞானஸ்நானம் எடுப்பதற்காக ஒப்பு கொடுத்து விட்டார். சர்ச்சுக்கு போனதுனால, கணவன் குடிகாரனால, நீ ஏன் சபைக்கு போற அப்படின்னு சொல்லி அவன் அடிப்பான், பயங்கரமாக துன்புறுத்துவார். சரி, என்னதான் இருந்தாலும் தன்னுடைய மனைவி ரட்சிக்கப்பட்டதுனால, அந்த புது அபிஷேகம் பெற்றதுனால தன்னுடைய கணவன்கிட்ட சொன்னாரா, என் அன்பு கணவனே, நான் அடுத்த வாரம் ஞானஸ்தானம் எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னார். குடிகாரனுக்கு என்ன தெரியும் ஞானஸ்தானம்? புரியுதா உங்களுக்கு? அப்ப அடுத்த வாரம் வந்தது. சர்ச்சுக்கு போனதுக்கே உன்னை அடிக்கிற, நீ என்ன எடுக்க போற? என்னன்னு தெரியாம அவன் என்ன செய்யறான்? பேசுறான். அடுத்த வாரம் வந்தது. சகோதரி ஞானஸ்தானம் எடுத்தாங்க. சர்ச்சிலிருந்து வீட்டுக்கு வந்தாங்க. கம்பை வச்சுட்டு குடிகாரன் கணவன் என்ன செஞ்சு கொண்டு இருக்காப்புல நின்று கொண்டு இருக்கிறார். அப்படியே ஜெபத்தோடு வருகிறாள். ஆண்டவரே, நான் வீட்டுக்கு போனா என் கணவனார் என்ன செய்வாரு? என்ன அடிப்பாரு. ஜெபத்தோடு வரும் பொழுது வாசப்படியில் யார் நின்று கொண்டிருக்கிறார்? தன்னுடைய அன்பு கணவன். ஒரு நாள் டீ குடிக்கும்போது குடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துட்டான். இது எவ்வளவு மரியாதை இல்லாமல் சொல்ற குடிகாரன்னு. இன்னைக்கு நம்முடைய தேசம் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு, தமிழ்நாடு அப்படிதானே? ஓகே, இருக்கட்டும். கரெக்டா கம்பெடுத்து அப்படியே ஓங்கி அடிக்கிறான். நீ சர்ச்சுக்கு போனதுனால உன்னை அடிச்சேன், நீ என்ன எடுத்துட்டு வந்திருக்கிற? போய்
அப்படியே ஓங்கி கையை எடுக்கும் பொழுது அன்பு மனைவி சொன்னால் என்ன தெரியுமா? ஏங்க இனிமே நான் ஞானஸ்தானமே எடுக்க மாட்டேன் அப்படின்னா. எப்படி? எத்தனை முறை தான் ஞானஸ்தானம் எடுக்க முடியும்? அந்த ஒரு வார்த்தையை கேட்டு அந்த குடிகார கணவர் ரட்சிக்கப்பட்டாராம். என் மனைவி எவ்வளவு அன்புள்ளவன், நான் அடிக்கும் பொழுது என்கிட்ட அடிக்காதீங்க மன்னிப்பு கேட்டாள் அல்லவா, அந்த மன்னிப்புங்கிற வார்த்தை அவன் உள்ளத்துல போய் இவ்வளவு தூரத்துக்கு என் அன்பு மனைவி பாசமா இருக்கிறாளே என்று சொல்லி ரட்சிக்கப்பட்டானா. எத்தனை பேர் அப்படி ரட்சிக்கப்பட்டு உட்கார்ந்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சில வேளை உங்களுடைய கணவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். சில வேளை உங்களுடைய மனைவிமார்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இந்த ஜெப சேனையின் மூலமாக, துதி சேனையின் மூலமாக இன்றிலிருந்து தேவன் பெரிய ஒரு மாற்றத்தை உங்கள் குடும்பத்தில் தரப்போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனிதனை குறித்து பார்க்க போகிறார். முகவரி இல்லாத ஒரு மனிதன். அதாவது வேத வசனத்தை வாசிப்போம் என்று சொன்னால் நேரங்கள் ரொம்ப எடுக்கும். நான் சுருக்கமாக வார்த்தை வசனங்களை சொல்லிவிட்டு எந்த வசனத்தை வாசிக்க சொல்லுகிறனோ அந்த வசனங்களை மட்டும் வாசித்து தொடர்ந்து நாம் ஜெபசேனைக்குள்ளாக ஜெபத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 1வது வசனம். சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். கீலேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாபை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று. ஓகே, இருக்கட்டும். நம்முடைய பிரசங்கம் எல்லாமே மேக்சிமம் எலியா ஜெபம் பண்ணாரு. இஸ்ரவேல் தேசத்துல 3 ஆண்டு காலம் என்ன இல்லை, மழை இல்லைன்னு தான் நம்ம என்ன செஞ்சிருப்போம், மேக்சிமம் பிரசங்கத்தை நான் கேட்டிருப்போம். நான் இதை தியானம் பண்ணி இதை கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுது எனக்கே ஒரு புத்துணர்ச்சி, ஒரு என்னது, ஒரு புதிய ஒரு வார்த்தைகளாக எனக்கு தென்பட்டது. அதற்கு முன்பாக ஆண்டவர் சில ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கு நான் சொல்லி இந்த வார்த்தைக்கு நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். அதாவது யோபு 11:14 சொல்லப்பட்டிருக்கிறது, மனுஷன் செத்த பின் பிழைப்பானோ, எனக்கு மாறுதல் எப்பொழுது வரும் என்று எனக்கு குறிக்கப்பட்ட போராட்டத்தின் நாளெல்லாம் நான் காத்திருக்கிறேன். வேதத்தில் முத எழுதின புத்தகமே எதுதான் சொல்லுங்களேன்? யோபு தான். யோபு புத்தகம் தான் முத இந்த 66 புத்தகங்களிலே எழுதப்பட்டது. சொல்லுகிறான், செத்த பின் மனிதன் பிழைப்பானோ. சொல்லுங்க, செத்த பின் மனிதன். நம்மெல்லாம் உயிரோடு இருக்கிறோம், அப்படிதானே? இந்த உயிரோடு இருக்கும் பொழுது தேவனை துதிக்காம தேவனுடைய சமூகத்தில் வராம செத்த பிறவா போய் செய்ய போறோம்? இல்லை. ஆகவே தான் யோபு சொல்லுகிறார், என் மீட்பர் இயேசு கிறிஸ்துவே பார்க்கல. இயேசு கிறிஸ்து யாருன்னு யோபுக்கு தெரியாது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாகவே திருக்கு தரிசனமா சொல்லி வைத்து போய்விட்டார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அதே யோபு 19:26 வாசிக்கிறோம், இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாமிசத்திலிருந்து தேவனை பார்க்கிறேன். இந்த மாமிசத்திலிருந்து யாரை பார்க்கிறாரா? தேவனை. யோசித்து பாருங்க, சிரட்டையில சுரண்டி கொண்டிருக்கிறார், ரத்தம் சீலும் வருகிறது, மாம்சம் இல்லை, நரம்புகள் மட்டும்தான் தன்னுடைய கரங்களிலும் கைகளிலும் சரீரத்திலும் இருக்கிறது. அப்போது சொல்லுகிறார், மாம்சத்துல யாராவது அப்படி சொல்ல முடியும்? நமக்கு மாம்சம் இருக்கிறது. மாம்சம் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். உண்மையாகவே நம்முடைய போதக்கூடிய தரிசனத்துக்காக ரொம்ப நன்றி. தரிசனத்தை கொடுத்தவர் தரிசனத்தை நிறைவேற்றுவார். இழந்து போன தரிசனத்தை மறுபடியும் கொண்டு வருவார். இந்த சபையை இன்னும் விஸ்தாரமாக்குவார். மீனபக ஏர்போர்ட் போல விஸ்தாரமாக்குவார் ஆண்டவர். அல்லேலூயா. மீனபக ஏர்போர்ட் பார்த்திருக்கீங்களா? யாபேசின் எல்லையை விரிவாக்குறது போல மீனபக ஏர்போர்ட் எவ்வளவு பெருசா இருக்கு, அதே மாதிரி மேல சபையெல்லாம் வரப்போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இருக்கும் பொழுதே அதெல்லாம் ஆண்டவர் கொண்டு வர வேண்டும். அதை நீங்கள் பார்க்க வேண்டும். முதலாவது ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறது. ஆசீர்வாதமே எனக்கு இல்லைன்னு சொல்றவங்க
கரங்களை உயர்த்தி சொல்லுங்க பார்ப்போம். எனக்கு ஆசீர்வாதமே இல்லை. எப்போ பாரு என் குடும்பத்தில் பிரச்சனை 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 பிரச்சனை. பிரச்சனையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது. அந்த பிரச்சனையிலும் தேவன் உங்களுக்கு கொண்டு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படித்தான் நம்முடைய கண்ணோட்டங்கள், நம்முடைய எண்ணங்கள் உருவாக வேண்டும். எப்படி என்று சொன்னால், சகேரியா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 9வது அதிகாரம் 12வது வசனம். என்னோடு கூட வசனங்களை சீக்கிரமா திருப்பி கொண்டு என்று சொன்னால் சில மெசேஜ், அதாவது செய்திகளை உங்களுக்கு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். சீக்கிரமா வாசிங்க பார்ப்போம். நம்பிக்கையுடைய சிறகுகளே அரணுக்கு திரும்புங்கள். என்ன சொல்லுகிறார்? என்ன சொல்லுகிறார்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, ரெட்டிப்பான நன்மை. பாபிலோன் தேசத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கும்படியாய் இஸ்ரவேல் தேசத்திலே கடந்து வரும் பொழுது ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சகேரியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே வாசிக்கிறது விண்ணமாக ரெட்டிப்பான நன்மை உங்களுக்கு தருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆசீர்வாதம் இருக்கிறது. மத்தேயுல வாசிக்கிறோம், விதை ரோட்டிலே விதைக்கப்படுகிறது, முள்ளிலே விதைக்கப்படுகிறது, பாறையிலே தூவப்படுகிறது, நல்ல நிலத்திலே விதைக்கப்படுகிறது. அந்த வசனத்தை எல்லாம் நீங்க வாசித்து பார்த்துட்டு அதுக்கு அடுத்த வசனம் ஒரு வார்த்தை சொல்லும், காதுள்ளவன். புரியுதா உங்களுக்கு? காதுள்ளவன் கேட்க கடவன். அப்போ ஆண்டவர் எந்த நிலத்துல விழுந்தா நல்ல ஆசீர்வாதத்தை தருவார் என்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவர் தெளிவாய் திட்டமாய் வேதத்திலே நமக்கு வச்சு எழுதி வைத்து விட்டு போய்விட்டார். ஆகவே நம்ம தான் என்ன செய்யணும்? விசுவாசிக்க வேண்டும். நம்ம தான் ஜெபம் பண்ண வேண்டும். நம்ம தான் வேண்டுதல் செய்ய வேண்டும். அப்ப பாருங்க, ரெட்டிப்பான நன்மையை ஆண்டவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கெல்லாம் ரெட்டிப்பான நன்மை கடந்து வர வேண்டும்? ஏசாயால வாசிக்கிற வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மையை தருவார் என்று சொல்லி முதல்ல ஆசீர்வாதம், அடுத்து அதெல்லாம் வேணும்னா நீங்க ஆண்டவரை துதிக்கணும், நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கணும். தேவன் இதையெல்லாம் உங்களுக்கு தர வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா. அடுத்ததாக எடுத்து வாசியுங்கள், லூக்கா இல்ல ஆதியாகம புத்தகம் 43:34. குயிக்கா. அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினார். அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பாருங்க, அவர்களுடைய எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்யமீனுடைய பங்கு 5 மடங்கு. அல்லேலூயா. இதை சொன்ன பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு இருந்தேன் நேற்று பேசும்பொழுது. 5 மடங்கு ஆசீர்வாதம். துதிக்கணும், ஜெபிக்கணும், தேவ சமூகத்தில் அர்ப்பணிப்பாய் கடந்து வரணும், செயல்பட வேண்டும். ஆண்டவர் எத்தனை ஆசீர்வாதம் தரப்போகிறார்? 5 மடங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும்னு சொல்லுங்க. கரங்களை உயர்த்தி அறையில சொல்லுங்க பார்ப்போம். பார்த்துக்கோங்க, நீங்க தான் கரங்களை உயர்த்திங்க. 2 உயர்த்திட்டீங்க, அடுத்த 5. இதெல்லாம் எங்க இருக்குது? நீங்க கேட்கிற விதத்தை தான் இருக்குது. உங்களுக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்ட தர விரும்புகிறார் என்பதை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை உங்கள் செவிகளிலே கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜார்ஜ் முல்லர், நல்ல தேவனுடைய பெரிய மனுஷர், சரித்திர புருஷர், 50,000 ஜெபங்களுக்காக ஜெபம் பண்ணாராம். எத்தனை சொல்லுங்களேன்? 50,000 எத்தனை தெரியுமா பாட்டியம்மா? பணம் கொடுத்த 50,000 எனக்கு தெரிஞ்சிடும். ஆனா 1 2ன்னு சொன்னா எனக்கு புரியுதா உங்களுக்கு? 50,000 ஜெப குறிப்பு. நம்மளால ஒரு 10 ஜெப குறிப்பு பாஸ்டரையா நம்மளால சொல்ல முடிய மாட்டேங்குது. எத்தனை ஜெப குறிப்பு பாஸ்டரையா? ஒரு 10 மனப்பாடமா நம்மளால என்ன செய்ய முடியல. மனுஷன் 50,000 ஜெப குறிப்பு ஜெபிச்சாராம். அதுல 30,000 ஜெப குறிப்பு 24 மணி நேரத்துக்குள்ளாக ஆண்டவர் பதிலை கொடுத்தாரா. அல்லேலூயா. எத்தனை பேர் நான் சொல்றது புரியுது? பின்னாடி புரியுதா? எத்தனை ஜெப குறிப்புக்கு ஆண்டவர் 24 மணி நேரத்துக்குள்ளாக பதில் கொடுத்தாரா? 30,000. தேவனுடைய மனிதன் முழங்கால் படியிட்டு 100 முறை வேதத்தை வாசித்தாராம். நான் வந்தோடனே பாஸ்டர் சொல்றேன், பாஸ்டர் நீங்க முழங்கால் படிட்டு இருக்குது, எனக்கு கஷ்டமா இருக்குது, நானும் முழங்கால் படிட்டுட்டா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு பிறகு மேலே உட்காந்து உண்மையிலே நான் ஒரு ஜார்ஜ் முல்லர் மாதிரி தான் பாஸ்டர் பார்க்குறேன். ரியலி there is no doubt. புரியுதா உங்களுக்கு? குமார் பாஸ்டர் வந்தார் இல்லைங்க பாஸ்டர்யா, என்கிட்ட சொன்ன சாட்சியை நான் சொல்றேன், பெருமைக்கு நான் சொல்ல கிடையாது. பாஸ்டர்யா முழங்கால் படிட்டு இருக்கிற பாஸ்டர், நான் சேர்ல உட்காந்துருக்கிறேன், என்னால் முழங்கால் படியிட முடியல அப்படின்னாரு என்கிட்ட. சொன்னார் பாஸ்டர்யா, போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் பெருமைக்கு சொல்ல, ஆகவே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணுகிறதுக்கு தேவன் பிரதிபலனை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
100 தடவை முழங்கால் படியிட்டு வேதத்தை வாசித்தாராம். அடுத்து 100 முறை உட்கார்ந்து, நீங்க இப்ப சேர்ல உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வாசித்தாராம். அவர் ஆர்ஃபனேஜ் 10,000 குழந்தைகளை எடுத்து வளர்த்தாராம். அவர் அந்த 10,000 குழந்தைகளுக்கும் தகப்பனார் என்று சொல்லி பெயர் பெற்றாராம். ஏங்க, எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இங்கிலாந்து தேசத்தில் இருந்து நம்ம எல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடிய மாட்டேங்குது. நாம் இந்த பூமியில பிறந்த சிட்டிசன்ஷிப், இந்த பூமியிலே இந்த தமிழ்நாட்டிலே வளர்க்கப்பட்டதான, இந்த இந்தியாவில் வளர்க்கப்பட்டதான ஒரு குடியுரிமை பெற்றவர்கள் நாம் ஜனங்களுக்காக வேண்டுதல் செய்ய வேண்டும். தேவன் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். பெஞ்சமின் இளைய குமாரன் அந்த மற்ற சகோதரர்களை விட ஆண்டவர் 5 மடங்கு ஆசீர்வாதத்தை என்ன செய்தாராம்? கொடுத்தாராம். ஹல்லேலூயா! கரங்களை உயர்த்தி சத்தமாய் ஹல்லேலூயா! எல்லாரும் பின்னாடி இருக்கிற கரங்கள்லாம் எனக்கு தெரியல, சத்தமாய் ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆமென். அடுத்ததாக எடுத்து வாசியுங்கள். தானியேல் எழுதின புத்தகம், தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19-20. ராஜா அவர்களோடே பேசினான். அவர்கள் எல்லாருக்குள்ளும் தானியேல், அனனியா, மீஷாவேல், அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை. ஆகையால் ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ஞானத்துக்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோஷியரிலும் அவர்களை 10 மடங்கு சமர்த்தராக கண்டார். அவர்களை எத்தனை மடங்கு சமர்த்தராய் வைத்தாரா? 10 மடங்கு. தரியூர் ராஜ அரண்மனையில மெத்த கட்டிலு நல்ல ஐஸ்வர்யவானா இருந்து தூக்கம் இல்லாம இருக்கிறான். ஆனா சிங்கக்கபியில் இருக்கிறதான தானியேல் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறான். தானியேல்ங்கிற பேர் இருக்கிற இங்க நபர்களை யாராவது இருப்பீர் என்று சொன்னால் உங்களுக்கு சிங்க குகை தான். ஆனா ஆண்டவர் உங்களை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அப்ப பாருங்க, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இந்த தானியேல் இந்த தேசத்திற்கு எந்த ஒரு விட்டு கொடுக்காம, தேவனை விட்டு கொடுக்காம அவர்கள் சமர்த்திலா இருந்த நிமித்தமாக ஆண்டவர் உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரா? சொல்லுங்களேன், எத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? 2 மடங்கு, 5 மடங்கு, 10 மடங்கு. அப்படித்தானே? காதுள்ளவர்கள் எந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமோ ஆண்டவர் அதை தர உங்கள் உள்ளத்திலே, உங்கள் இல்லத்திலே இடைபெறுவாராக. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? உற்சாகமாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். தேவனுடைய பிள்ளைகளே, ஆசீர்வாதம் வேணும் என்று சொன்னால் துதிக்கணும், ஜெபிக்கணும். அதை விட 2 மடங்கு ஆசீர்வாதம் ஜெபிக்க வேணும்னு சொன்னா இன்னும் துதிக்கணும், இன்னும் ஜெபம் பண்ணணும். 5 மடங்கு வேணுமா? சிங்க சூளையிலே போட்டாலும், அந்த எரிகிற அக்கினி ஜுவாலிலே போட்டாலும் தேவன் ஒரு முடி கூட கருகாமல் நம்மை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அடுத்த ஆதியாகமம் 26:12 சீக்கிரம் வாசிங்க பார்ப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். எத்தனை மடங்கு பலனடைந்தானா? 100 மடங்கு. அல்லேலூயா! ஈசாக்க போல நீங்கள் எத்தனை மடங்கு ஆசீர்வாதத்தை பெற போகிறீர்கள்? 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அப்படிதானே பாட்டெல்லாம் பாடுறோம் இல்லையா? ஆகவே 100 மடங்கு உங்களுக்காய் காத்திருக்கிறது. காதுள்ளவர்கள் துதிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். துதிசேனை எழும்ப வேண்டும், செபசேனை எழும்ப வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தர அவர் வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். ஹல்லேலூயா! அடுத்து உபாகமம் 1:11 வாசிங்க பார்ப்போம். உபாகமம் 1:11. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும், நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி. எப்படி? 1000 மடங்கு. 1000 மடங்கு. ஹல்லேலூயா! 2 ரூபாய் போட்ட காணிக்கை விதமையும் இருக்கிறாங்க, 4 மடங்கு திருப்பி கொடுத்த சகையும் இருக்கிறான். இதுல நீங்க எந்த கூட்டம்? 1000 மடங்கு. அப்படிதானே? 1000 மடங்கு ஆண்டவர்களுக்கு தர வல்லமுள்ள தேவனா காணப்படுகிறார். நீங்கள் 0 பேலன்ஸ்ல இருக்கலாம், அதுக்காக வேண்டிய ஆண்டவர் தங்கத்தை தருவார், பொன்னை தருவார் என்ன சொல்ல வர கிடையாது. ஆதி நாட்களிலே பாடல்கள் பொன் வெள்ளியுமோ பேர் புகழோ பண ஆசையும்
பாடினார்கள். இப்பொழுது உன் வீட்டுல தங்க வரப்போகிறது. மண்ணாங்கட்டி இப்படியெல்லாம் பிரசங்கம் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? யூடியூப்லாம் கேட்டு கெட்டு போயிடாதீங்க. எங்களுக்கெல்லாம் சில ஊழியர்கள் அனுப்புறதை நான் சொல்றேன். நான் சபையை நேசிக்க வேண்டும். இந்த சபையை ஆண்டவர் உங்களை 1000 மடங்கை ஆசீர்வதிக்கத்தான் வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை நம்மைப்படுத்துவோம். கடைசியாக ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. எடுத்து வாசியுங்கள். ஆதியாகமம் 24:60. 24:60. ரெபெக்காளை வாழ்த்தி என் சகோதரியே கோடா கோடியாய் பெருகுவாயாக. கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோமா? அப்படியே கரங்களை உயர்த்தி கோடா கோடியாய் உங்களை பெருக பண்ணுவார். இந்த ரெபெக்கா உண்மையாகவே ரொம்ப ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்மணி. நீங்க வேதத்திலே பாருங்க, ஆபிரகாமுடைய மனைவி யார்? என்ன அப்படி பாக்குறீங்க? இதே வேற ஆகார் இருக்காங்க, கத்ரா, அதை விட்டுருங்க. ஒரிஜினல் யாரு? சாரா. அடுத்து ஈசாக்குடைய மனைவி யார்? ரெபெக்கா. இங்க யார் ரெபெக்கா இருக்கீங்களா? ஒன்று கை வைத்துங்க பார்ப்போம். ஆண்டவர்களை கோடாகுடிய பெருக வைக்க போறாருமா. அல்லேலூயா. ஆகவே தான் ரெபெக்கா ஆண்டவர்களை பேரை கொடுத்துருக்காரு போல. அடுத்து யாக்கோபுடைய மனைவி பேரு லேயா. இப்ப பாருங்க, இந்த 3 பிதாக்களுடைய மனைவிமாருக்குமே குழந்தைகள் கிடையாது. ஆண்டவர் அதுக்கு பிறகுதான் ஆசீர்வதித்தார். ரெபெக்காளுக்கு அதே நிலைமை தான். இந்த ரெபெக்காளுக்கு கல்லறை எங்க அடக்கம் பண்றதுன்னு சொல்லி வேதத்தில் எங்கேயும் சொல்ல கிடையாது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய மனைவி சாராளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, ஈசாக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அடுத்து யாக்கோப்பு தன்னுடைய மனைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் யாருக்கு சொல்லப்படலை? ரெபெக்காள். ஆகவே தான் இந்த ரெபெக்காள் சபைக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமா அல்லேலூயா. இந்த ரெபெக்காளை சபை, இந்த சபை பெருக்கத்தின் இடம். கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். சபை என்பது, பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, பக்கத்தில் கைப்பிடிச்சு, சபை என்பது பெருக்கத்தின் இடம். சொல்லுங்களேன், நம்ம சபை பெருக்கத்தின் இடம். அப்போ ரெபெக்காள் இந்த சபைக்கு ஒப்பிட்டு சொன்னது நிமித்தமாகத்தான் கல்லறை இல்லை. ஏன்னா நாம் மரித்த சபையை மீட்டுக் கொள்ளும்படியாகத்தான் ராஜாதி ராஜாவாக வெளிப்படுத்தலே வாசித்த வண்ணமாக கர்த்தாதி கர்த்தாவாக தன்னுடைய ரகசிய வருகையில நம்ம எல்லாரையும் எடுத்துக்கொள்ள போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஒரு திருமணமான ஆக போகிறது ஒரு வாலிபன், ஒரு வாலிப சகோதரி. இப்போ நானே வச்சுக்கோங்களேன், நான் வேற யாரும் சொல்ல விரும்பல. திருமணத்துக்கு நல்ல கோச் ஐயா இருக்கார் பாருங்க, டை அடிச்சு டை போட்டு சூப்பர், அவரை கூட வச்சிருக்கலாம். அப்படியே புது மாப்பிள்ளை மாதிரி வந்திருக்காரு பாருங்க. ஆமா, இப்போ ஐயா ஒரு புது மாப்பிள்ளை மாதிரி நிக்கிறான்னு வச்சுக்கலாம். சும்மா உதாரணம் சொல்றேன், கேட்டீங்களா? இப்போ மனைவி வருகிறாள், புது மனைவி எப்படி வரணும் சொல்லுங்களேன்? நல்ல பியூட்டி பார்லர் போய் அலங்காரம் பண்ணி கொஞ்சம் சோப்பு பவுடர் எல்லாம் போட்டு நல்ல என்னென்ன அலங்காரம் பண்ணணுமோ அப்படின்னா தானே ஒரு அழகு இருக்கிறது. ஒரு ஒரு என்னது, ஒரு திருமணத்துக்குன்று சொல்லி ஒரு என்னது, ஒரு அழகு நல்லா இருக்கும். அதே இது இந்த கணவன் நல்ல டை அடிச்சு டை போட்டு பக்காவா சூப்பரா இருக்கிறாரு. அம்மாள் சாதாரண ஒரு நைட்ல வந்தா ஏத்துக்குருவீங்களா சொல்லுங்க? நைட்ல வந்தா திருமணம் நடக்குமா? ஆண்டவரே ஓடியே போயிடுவார், எனக்கு கல்யாணம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். அப்போ மணவாளனா இருக்கிறத இயேசு கிறிஸ்து மணவாட்டியா இருக்கிறத சபையை என்ன செய்ய போறார்? எடுத்துக்கொள்ளும்படியாய் வரப்போகிறார். அப்ப நம்ம அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியாய் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, சும்மா வசனத்தை கேட்கிறோம், நம்ம பாட்டுக்கு பிரசங்கத்தை கேட்டு அப்படியே போயிடுறோம். ஆனா ஒன்று தெரிந்து கொள்ளுங்கள், நாம் நிர்மூலகமாக இருப்பது கர்த்தருடைய சுத்த கிருபை. திரும்ப திரும்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேரம் வருகிறது என்று சொன்னால், கடந்த வாரம் முழுதும் போதகர் என்னோடு தொலைபேசியில பேசின பொழுது அவருடைய வாயிலிருந்து துணித்த வார்த்தை துதிசேனை ஜெபசேனை, துதிசேனை ஜெபசேனை, துதிசேனை ஜெபசேனை என்கிற வார்த்தை தான் உங்க வாயிலிருந்தும் அது புறப்பட வேண்டும். உங்கள் குடும்பத்திலே அது கடந்து வர வேண்டும், உங்கள் உள்ளத்திலே அது கடந்து வர வேண்டும். உங்களுடைய அருகில் இருக்கிறதான எல்லா நபரிடத்திலும் உங்கள் மூலமாய் பெரிய ஒரு எழுப்புதலை ஆண்டவர் தர விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இதிலிருந்து இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம். ஒரே ஒரு மனிதன் எலிசாவை குறித்து நான் வாசித்தோம் அல்லவா? பாருங்க, பனியும் மழையும் வாயிலிருந்து வருகிறதான வார்த்தைகள் அவ்வளவு வல்லமை நிறைந்ததாய் காணப்படுகிறது. இதைத்தான் யாக்கோப்பு நிருபத்திலே வாசிக்கிறோம் 5:17.
ஏன்னா யாக்கோப்பு நல்ல எலியாவை குறித்து அறிந்திருக்கிறான். ஆகவே தான் அவன் நிருபத்திலே இதே எலியாவை பறித்து ஒரு பாடுள்ள மனிதன் என்று சொல்லி அந்த விண்ணப்பத்தை, வேண்டுதலை குறிப்பிட்டு சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை பாருங்க, இஸ்ரவேல் தேசம் செழிப்பான தேசம், ஒளிவம் நிறைந்த தேசம். இன்னைக்கெல்லாம் பாருங்க, நம்முடைய தேசத்திற்காக அநேகம் நம்ம ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவ்வளவு அருமையான திராட்சை பழங்களால் நிறைந்த தேசம், பேரிச்சை பழங்களால் நிறைந்த தேசம், மலை குன்றுகள், பள்ளத்தாக்குகள், அழகு நிறைந்த தேசம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சடையேன், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில். அந்த அந்த பச்சையான பசும்புல் நிறைந்த அந்த இஸ்ரவேல் தேசத்துல இன்றைக்கும் 3 லட்சம் ஆடு மாடி மேயுமா. அல்லேலூயா. எத்தனை ஆடு மேயுமா? 3 லட்சம். நமக்கு இப்ப பக்கத்துல 10 மாடு கூட மேய மாட்டுக்கு. ஆனா இன்றைக்கும் இஸ்ரவேல் தேசத்துல என்கேதிங்கிறதான ஒரு இடம் இருக்கிறது. அதெல்லாம் வேற பிரசங்கம். நான் எதுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்படிப்பட்ட தேசத்துல முதலாவது அங்க மழை பெய்யாது. என்னதான் பெய்யுமா? என்னதான் பெய்யுமா சொல்லுங்க? பனிதான் பெய்யுமா. மழை மாதிரியே என்ன பெய்யும்? அந்த பனி பெய்தாதான் அந்த இஸ்ரவேல் தேசத்துல இப்படிப்பட்டதான செழிப்பான காரியங்கள் வளருமா. அந்த ஆகாபு ராஜா, உங்களுக்கு அந்த கதையெல்லாம் தெரியும். இசபேல் அவ்வளவு தூரத்துக்கு பாகால்தான் தெய்வம் என்று சொல்லி பறைசாற்றுகிறாள். ஆனால் இந்த ஒரே ஒரு மனிதன் கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி என்ன செய்கிறார்? எலியாவுக்கு அப்பா அம்மா இருக்காங்களா? சொல்லுங்களேன். கேள்வி கேட்கறதுனால தப்பு கிடையாதுல்ல, தெரிஞ்சதை சொல்லுங்க. இப்போ மோசேக்கு சொன்னா லேவி கோத்திரம், அப்பா யாரு, அம்மா யாரு, அவன் தாத்தா யாரு, அவன் பூட்டை யாருன்னு தெரியும். புரியுதா உங்களுக்கு? யாக்கோப்புடைய கொள்ளு பேர் தான் மோசே. யாக்கோப்பு இதுல இருந்து வந்த லேவி கோத்திரத்துல இருந்து வந்தவன் தான் யாரு? மோசே. யோசேப்பினுடைய பிள்ளை, அந்த பிள்ளையுடைய பிள்ளை தான் யாரு? மோசே. மோசேவுடைய தாத்தா தான் யோசேப்பு. புரியுதா உங்களுக்கு? வம்சவழிகள்லாம் பார்த்தா பயங்கரமா இருக்கும். பாருங்கள், இப்படிப்பட்டதான அந்த செழிப்பு நிறைந்த தேசத்துல அந்த எசபேல் சொல்லுகிறாள், இந்த தேசம் செழிப்பா இருப்பதற்கு காரணம் எதுதான்? பாகால். அந்த தெய்வதான். அந்த பாகால் என்று சொன்னால் வானத்தின் அதிபதி என்ற அர்த்தமா. ஆண்டவர் பார்த்தார், இந்த எலியாவை ஆண்டவர் எழுப்பினார். எலியாவுடைய வம்ச வரலாறு சொன்னோம்னா ரொம்ப நேரம் ஆகும். அதற்கு ஒரே ஒரு உதாரணம் உங்களுக்கு சொல்லுகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம், அதுல ஒரு கடைசி ஒரு வார்த்தை இருக்கிறது. 34 வசனத்தை வாசிங்க பாப்போம் குயிக்கா. அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தார். என்ன செய்தாரா? உபாதிக்கிறவரிடத்தில் ஒப்பு கொடுத்தாராம். அப்படின்னா ஒரு மனிதன் கடன் படுகிறான், அவனுடைய கடத்தை அவன் நீ கொடுக்க வேண்டாம்னு சொல்றான். ஆனா அந்த கொடுக்க வேண்டாம் என்று சொன்ன நபர் இருக்கார் அல்லவா, அப்படியே ஆசீர்வாதத்தோடு கூட அந்த கடன் பெற்றவன் போகிறான். அவன் போகும் பொழுது எதிரே ஒருத்தர் நடந்து வருகிறான். அவங்கிட்ட ஒரு 100, நீங்க அந்த சரித்திரத்தை வாசித்தா தெரியும், கேட்கிறான். அவன் கேட்காத நிமித்தமாக அவனை அடிக்கிறான். இதை ஆரம்பத்துல அந்த கடனை வேண்டான்னு சொன்னார் அல்லவா, அவனுடைய காதுக்கு போகிறது. அவன் என்ன செய்தான்னு சொன்னால் சிறைபிடிக்க நேரிட்டான். அவனுடைய ஆஸ்திகள், அவனுடைய மனைவி, அவனுடைய பிள்ளை, அவனை எல்லாவற்றையும் விட்டு நீ எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி அவனை உபாதிக்கிறவர்கள் அப்படின்னு சொன்னா சிறைபிடிக்கிறவரிடத்துல என்ன செய்து விட்டாரா? விட்டு விட்டாராம். இதே நிலைமை தான் இந்த எலியா. இந்த திஸ்பியனா என்கிறதான இடம் இருக்கு பார்த்தீங்களா, அது பேரு கிடையாது, அது என்னது? ஒரு இடம். அந்த இடத்துல பிறக்கப்பட்டதான அந்த எலியா, இவருடைய நிலைமையும் இப்படித்தான். கோத்திரம் இல்ல, அப்பா அம்மா இல்ல, எந்த ஒரு அண்ணன் தம்பி கிடையாது, தனித்து விடப்பட்டதான ஒரு மனிதன். இவன் யுத்தம் நடந்ததுனால சிறைப்பட்டவன் என்பதல்ல, ஆனால் தனிமைப்படுத்தது நிமித்தமாக அவன் சிறைப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறான். இதைத்தான் சரித்திரம் குறிப்பிடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் பனியும் மழையும் பெய்யக்கூடாது என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறான். எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அதாவது ஒரு ஊழியர் இங்க கூட வந்திருக்கிறார். பாஸ்டர் சொன்னார், டிஜே சங்கிள்.
அவருடைய புத்தகத்தை நான் படித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வார்த்தை எனக்கு தென்பட்டது. நல்ல அருமையான அந்த வார்த்தை. பரிசுத்த ஆவியானவருக்காக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாராம். 1 வருடம் ஜெபம் பண்ணாராம். எவ்வளவு? 1 வருடம். அந்த 1 வருடத்துக்கு பிறகு ஆண்டவர் பரிசுத்த ஆவியினால் அவரை நிரப்பி 9 வரங்களையும் கொடுத்தாராம். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுக்க மாட்டாரு, மீனை கேட்டால் தேலை கொடுக்க மாட்டாரு. நீங்க எதை கேட்கிறீங்களோ அதை தருவார். அல்லேலூயா. இங்க கேட்கிறதை பெற்றுக் கொள்வீர்கள். பாருங்க, அந்த மனிதனுடைய வாயிலிருந்து வார்த்தை வருகிறது, என் வாக்கின்படியே. பணி என்ன செய்யக்கூடாது? அதுக்கு வசனம் இருக்குது, எடுத்து வாசிங்க. உபாகமம் 33:13. குயிக்கா. யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, அது வானத்தின் செல்வத்தினாலும், அதன் வானத்தின் செல்வத்தினாலும், பனியினாலும், ஆழத்தில் உள்ள நீரூற்றுகளினாலும். எப்படி? பனிகளினாலும். புரியுதா உங்களுக்கு? மலைகளினாலும் அல்ல. யோசேப்புக்கு ஆண்டவர் சொன்னதான வார்த்தை, வானத்தின் பலகணிகளை திறந்து பனிகளை தேசத்திலே பொழிய பண்ண இஸ்ரவேல் தேசத்துக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இதுதான் நமக்கு வேத ஆதாரம். அடுத்ததாக இன்னும் அதே உபாகமம் 33:28 வாசிங்க பார்ப்போம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை, அவருடைய வானமும் பனியும் பனியை பெய்யும், மலையை பனியை பெய்யும். அப்ப எவ்வளவு அருமையா சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? மழை பெய்யணும் இல்ல. இஸ்ரவேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, நல்ல செழிப்பா இருவதற்கு முதல் காரணம் எதுதான்? நம்ம ஊர்ல மழை வந்தாலே அவ்வளவுதான். பாத்தீங்களா? செயற்கை மலையை வர வச்சு துபாயில நடந்த காரியத்தெல்லாம் பாத்தீங்களா? ஏன்னா இயற்கை பக்கத்துல போக முடியாது. மனிதன் நன்றா இருப்பதற்கு தான் இயற்கையை ஆண்டவர் சிருஷ்டித்தார், இயற்கையை ஆளுவதற்கு அல்ல. அப்படி ஆண்டாங்கன்னா இந்த நிலைமை தான் சில நேரத்தில் என்ன செய்யும், ஏற்படும். அப்ப பாருங்க, இன்னும் வசனங்கள் இருக்கிறது, நான் சுருக்கிக் கொள்கிறேன். அடுத்ததாக இந்த எலியா வந்து என்ன செய்கிறார்? அவ்வளவு வருத்தத்தோடு கூட ஆண்டவருடைய சமூகத்தில் போய் ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, நீர் இவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறீரே, இவ்வளவு நன்மையை நீர் கொடுத்திருக்கிறீரே, ஆனால் இந்த இஸ்ரவேலுதான ஜனங்கள் இந்த எசபேல் மூலமாக இவ்வளவு தூரத்துக்கு பாகாதான் தெய்வம், வானத்தின் அதிபதி என்று சொல்லி பறைசாற்றுகிறார்களே, இதற்கு நான் முடிவு கட்ட வேண்டும் என்று சொல்லி, கர்த்தரே தெய்வம் என்று சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவன் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணுகிறான். அல்லேலூயா. தனித்து விடப்பட்டவனாய் ஜெபம் பண்ணுகிறான். போய் ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் செய்கிறதான சில காரியங்களை உங்களுக்கு சீக்கிரமாய் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 3ஆம் வசனம் வாசிங்க பாப்பதுல. நீ இவ்விடத்தை விட்டு கீழ் திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராயிருக்கிற கேரித் ஆற்றண்டையில் ஒளித்துக் கொண்டிரு. எந்த ஆற்றங்கரையில்? கேரித் ஆற்றண்டை. காலத்துல 96, 97 நினைக்கிறேன், ஒண்டை மசூ சங்கல் பாடுவாரு. கேரித்தாற்றி நீர் வாற்றினாலும். ஃபுல் பாட்டு இருக்கா? போட்டு பாடுவோம். அத கொஞ்சம் கை தட்டி பவர் பாயிண்ட் இருந்தா பாடலாம். தேசம் பஞ்சத்தால் வாடினாலும், இந்த பாட்டெல்லாம் அனைவருக்கு தெரியாது. இப்ப என்ன கிருபா குர்பா 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 இந்த மாதிரி பாடலாம் தான் இப்ப உங்களுக்கு என்ன செய்யுது, தெரிந்து கொண்டு இருக்கிறது. அப்படிதானே? ஆனா அந்த பழைய பாடல்கள்லாம் நீங்க பாடினீங்கன்னா உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இயேசுவின் பின்னே போகத்து. இந்த பாட்டு எப்படி வந்துச்சு தெரியுமா? ஃபாரினர்ல ரட்சிக்கப்படாத ஒரு பையன், குடும்பத்திலிருந்து ஒரு பையன் ரட்சிக்கப்பட்டான். படிக்கும் பொழுது முத எங்கள் பைபிள் காலேஜில் சொல்லிக் கொடுக்கறதான பாஸ்டருக்கு தெரியும் ஒரே இந்த பாடல், இயேசுவின் பின்னே போகத்து. ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். அந்த பாட்டு இது கதை சொல்ல முடியும். அந்த பாட்டு எடுத்துருங்க பிரதர், நம்ம சகோதரர் சேர்ந்து பாடும்படி கேட்டுக்கொள்கிறேன். அப்ப பாருங்க, இந்த தம்பி ரட்சிக்கப்படுகிறான். தன்னுடைய தகப்பனார் எதிராக இருக்கிறார்கள். ஒரு நாள் வருகிறது, ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். தாய் தகப்பனார் சொல்லுகிறாங்க, நீ போகக்கூடாது. ஆனா ஆண்டவர் உந்தது நிமித்தமாக பையன் சொல்றான், நான் போவேன் அப்படின்னு. அப்ப கிட்டார் எடுத்துட்டு ஆண்டவர் கொடுத்த அந்த பாடல் தான் ஐ ஹாவ் டிசைடட் டு ஃபாலோ ஜீசஸ். இயேசுவின் பின்னே போக துணிந்தேன். இப்படி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு அர்த்தங்கள், ஒவ்வொரு கதைகள் இருக்கிறது. ஆனால் இப்ப அப்படி கிடையாது. இப்ப அப்படியே கவிதையா வார்த்தைகளை சொல்லி மக்களை ஈர்த்து திசை திருப்பி சபையை குட்டிச்சராக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம சபை இல்லாததை நினைத்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன்.
அல்லேலூயா. நல்ல திருச்சபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நல்ல ஆவிக்குரிய தாய் தகப்பனாரை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். அதை நினைத்து நீங்கள் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. அப்ப பாருங்க, நீங்க அந்த பாட்டு எடுத்துக்கோங்க. கெரித் ஆற்றினில் வற்றி அந்த பாடல் அது. அந்த கெரித் ஆற்றங்கரையிலே போய் என்ன செய்கிறான் இந்த எலியா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதாவது அந்த வசனத்தை வாசித்தோம் அல்லவா, கேரித் என்கிற வார்த்தைக்கு இடுக்கமானவன் என்ற அர்த்தமா. கேரித் ஆற்றங்கரை இருக்கு இல்லையா, அந்த கேரித்துக்கு என்கிற வார்த்தைக்கு இடுக்கமான, அதாவது ரொம்ப அது இடிங்கி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கஷ்டமான சூழ்நிலைக்கு நேராக போகிறோம் அல்லவா, அந்த நிலை. அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, யோர்தானுக்கு நேராக இருக்கிற. யோர்தான் என்று சொன்னால் மரணம். எப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க, அப்படிதானே? மரணமும் இடுக்கமும். யாருக்கு பயந்து எலிசா போகிறாப்ல? யாருக்கு பயந்து? இசபேல் கொண்டு போடுவானே. ஏன்னா தேசத்துல என்ன இல்ல, மழை இல்ல. நீ வானத்தின் அதிபதி தான் இந்த இஸ்ரவேல் தேசத்தை ஆசீர்வதித்து சொன்ன, ஆனா அது கிடையாது. கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி ஒரே ஆளா, வம்சம் தெரியாத ஆளு, சரித்திரம் இல்லாத ஆளு, தைரியமாக கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி பறைசாற்றுகிறார். இந்த புதுச்சேரி பகுதியிலே கர்த்தர் தான் தெய்வம் என்று சொல்லி பறைசாற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அபிஷேகத்தால் நிரப்பியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வீட்டிலையும் தேவனுடைய இரத்தத்தை ஆண்டவர் தெளித்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டிலும் தேவனுடைய பிரசனம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. இந்த வார்த்தை சொன்னது நிமித்தமாக ஆண்டவரே சொல்லுகிறார், நீ எங்க போ, கேரித்தாற்றங்கண்டில் நினைச்சு போங்க. ஆண்டவரே சொல்றாரு, வேற யாரும் கிடையாது. இப்ப நான் இருக்கிறேன் சென்னையில, நல்ல இடம். இப்ப திடீர்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு, போய் ராம்நாட்டில் போய் ஊழியம் செய்ய அப்படின்னு, எனக்கு எப்படி இருக்கும் யோசித்து பாருங்களேன். அடா ஆண்டவரே, 22 நேரமா நல்ல மறைமணி நாள்ல நல்ல இடம், நல்ல வண்டி எடுத்தா பஸ் ஸ்டாண்டு, வண்டி எடுத்தா ஏர்போர்ட்டு, இவ்வளவு பக்கத்தில் இருந்துட்டு எங்க ஊழியத்துக்கு அனுப்புறீரு? ராம்நாடு பார்த்துருக்கீங்களா? போலீஸுக்காரன் அரசாங்க அதிகாரிகள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏதாவது நீங்கள் தவறு செய்தீங்கன்னா முதல் டிரான்ஸ்ஃபர் எங்க தான் போடுவாங்க? சிவகங்கை, ராமநாடு, இந்த ஏரியாவுக்கு தான் உங்களை அனுப்புவாங்க. ஆகவே பாருங்க, இந்த எசபேலுக்கு தப்பித்துக் கொள்ளும்படியாய் ஆண்டவரே சொல்லி எங்க செல்கிறார்? இடுக்கமான மரண கூக்குரல் அவனுக்கு நேராய் காணப்படுகிறது. அந்த இடத்துக்கு இந்த எலியா செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இல்ல, எலிசா செல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக வாசியுங்கள். அங்கு சென்ற போது காகங்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? கெரித் ஆற்றினுடைய தண்ணீர் வற்றி விட்டது. ஆனால் ஆண்டவர் இந்த எலிசாவை எதை கொண்டு போஷிக்கிறார்? ஏங்க, நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். காகம் தீட்டுள்ள பறவை. நியாயப்பிரமாணத்தின்படி கழுகும் காகமும் தீட்டுள்ள. நியாயப்பிரமாணத்தையே கொடுத்தவர் அந்த காகத்தை கொண்டு எலியாவுக்கு அப்பத்தை தண்ணியும் கொடுத்திருப்பாருன்றது என்னைக்காவது யோசித்திருக்கீங்களா? ஏன்னா சில தமிழ் வார்த்தைகள் கிடைக்காததுனால, அந்த பறவை கழுகா இருந்தது, அந்த பறவை கருப்பா இருந்ததுனால அப்படி இந்த வார்த்தை என்ன செய்து விட்டது. நீங்க ஆதி, அதாவது LXXN என்கிறதான அந்த பைபிளில் மொழிபெயர்ப்பில் போய் பார்த்தீங்கன்னா, கழுகுக்கும் காகத்துக்கும் மிடில் ஒரு பறவை இருக்கிறது. அது கருப்பாக தான் இருக்குமா. இஸ்ரவேல் தேசத்தில் கிட்டத்தட்ட அப்பமே 1.5 அடி இருக்குமா. அப்போ எத்தனை இருக்குமா? 1.5 அடி. யோசித்து பாருங்க. நம்ம காக்காவுக்கு எதை தூக்க தான் பலன் இருக்குது? பாட்டி சுட்ட வடைய. புரியுதா உங்களுக்கு? பாட்டி சுட்டுருக்காங்க போல, சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அப்ப பாருங்க, அந்த 1.5 கிலோ அப்பத்தை தூக்குற அளவுக்கு நம்ம ஊர்ல காகத்துக்கு என்ன இல்லை? பலன் இல்லை. ஆகவே தான் பாடுகிறோம், பலனடைய நிரப்பிடுமே பலத்தின் ஆவியே. அப்போ இந்த காகத்தை கொண்டு ஆண்டவர் நினைச்சுகிறார், போஷிக்கிறார். அடுத்ததாக வாசிங்க, 9வது வசனம் வாசிங்க பார்ப்போம். நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய், சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, அங்கே தங்கியிரு. கெரித் ஆற்றங்கரையில தண்ணி வச்சிட்டு சாப்பாடு எல்லாம் தீர்ந்து போயிட்டு மறுபடியும் இவன் எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான், ஆண்டவரே என்னை எசபேல் இருந்து
எசபேல் என்று சொன்னால் கற்புள்ளவள் என்று அர்த்தமா. அவளுக்கு அதுக்கு சம்மதமே கிடையாது. ஆனா இந்த எசபேலுக்கு பயந்து 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 கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிறதான எலிசாவுக்கு ஜெப வேண்டுதலோடு கூட ஜெபித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் பார்த்தாரு, கரெக்டா எங்க கொண்டு தான் போய் விட்டாரு, சீதோன் என்கிற இடம். இந்த சீதோன் யாரு இடம்னா இந்த எசபேலுடைய இடம் தான். எங்க உங்களுக்கு விரோதமா எழும்புகிறார்களோ ஆண்டவர் அந்த விரோதி பக்கத்திலே கொண்டு போய் வைப்பாரு. அல்லேலூயா. அதான் ஏசாயால வாசிக்கிற, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. என்னடா எப்ப பார்த்தாலும் எசபேல சொல்லிட்டு இருக்காரு பார்த்துட்டு அந்த இஸ்ரவேல் தேசத்திலே ஒளிமுக வாசல் வழியாக இந்த எலிசாவை ஆண்டவர் அந்த சாரிபாத் என்கிற விதவை வீட்டுக்கு, ஏன்னா நம்ம கீழே வாசிக்கிறோம், சாரிபாத் விதவை ஏழையானவள் என்று சொல்லி என்ன செய்யறோம், நம்ம நினைக்கிறோம். எப்படி ஏழையான? 3 வருஷம் அங்க தங்கியிருக்கிறான் எலிசா. மழை பெய்யல, தண்ணி இல்ல, விளைச்சல் இல்ல. அப்ப எல்லாருமே என்னவா தான் ஆவாங்க? பணத்தை வச்சு ஏதாவது சாப்பிட முடியுமா? அந்த 3 வருஷம் போய் எங்க போய் தங்குறாரு? சாரிபாத் விதவை வீட்டுல போய் இந்த எலிசா தங்குகிறார். இந்த சீதன் என்று சொன்னால் விஸ்தாரமான இடம். இதுக்கு இடையில ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆகாப் வருகிறார். கிட்டத்தட்ட 400 + 450 850 அந்த என்னது அந்த பூசாரிகளா வர்றானுங்க. அவங்க பலியை செலுத்துறானுங்க. இந்த ஒரு மனுஷன் நின்று பலியை செலுத்துகிறான். 12 குடம் தண்ணியை கார்மேல் அந்த மலைக்கு அடியில் இருக்கிறதான அந்த கலிலேயா கடையில இருந்து தண்ணி எடுக்கிறார் எலியா. இதெல்லாம் பெரிய கதை. இதெல்லாம் நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. இதெல்லாம் கடந்து ஆண்டவர் அவனை சீதோன் தேசத்துக்கு, சீதோன் தண்ணீர் அண்டையிலே கொண்டு போய் சேர்க்கிறார். அப்ப இந்த சீதோன் என்று சொன்னால் விஸ்தாரமான இடம். ஒரு மரணம், ஒரு இடுக்கமான சூழ்நிலை கடந்து என்று சொன்னால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு விஸ்தாரமான சூழ்நிலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, மரணமும் இடுக்கமும் ஒரு சில வேளை உங்களுடைய வாழ்க்கையில கடந்து வரலாம். நீங்க போக வேண்டிய தூரம் வெகு தூரம். எலியாவுக்கு சொன்னது மாதிரியே ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். சில வேளை வாய் விட்டு சொல்ல முடியல, மற்றவர்கிட்ட சொல்ல முடியல, என் போதகர்கிட்ட கூட சொல்ல முடியல. அப்படிப்பட்டதான அங்கலாய்ப்போடு கூட இடுக்கமான சூழ்நிலை இருக்கிறேன்னு சொன்னா ஆண்டவர் உங்களுக்கு விஸ்தாரமான சூழ்நிலையை நிச்சயமாக இந்த நாளிலே தருவார். உங்களுடைய எந்த சூழ்நிலை இருந்தாலும் தகப்பனிடத்திலே கடந்து வந்து சொல்லுங்கள். வேண்டுதல் செய்யும் பொழுது ஆண்டவர் திறந்த வாசலை தர வல்லமையுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எலியா ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்து ஜெபித்து 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 போகும் பொழுது ஆண்டவர் இவ்வளவு கூடிய காரியத்தை செய்ய நேரிடுகிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. நீங்கள் அடுத்த 18வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிப்பீங்கன்னு சொன்னா, ஆகாப்பு கூப்பிடுகிறார், எப்படியாவது மழை பெய்ய வைப்பா, எவ்வளவோ சொல்லி பார்க்கிறான். ஆனாலும் ஆண்டவர் விதவிதமாக இந்த எலியாவை கொண்டு போகிறதை நாம் பார்க்கிறோம். ரொம்ப தூரம் நடக்கிறாப்புல, கார்மேல் மலைக்கு போறாரு. 17ஆம் வசனம் 18-17 வாசிங்க பார்ப்போம். ஆகாப் எலியாவை கண்டபோது ஆகாப் அவனை நோக்கி இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீ அல்லவா என்றான். என்ன கேக்குறாப்ல? இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன். ஏன்னா நம்மளை பார்த்தா எல்லாம் சொல்லுவாங்க அல்லேலூயா கோஸ்டின்னு சொல்றாங்களா, சொல்ல மாட்டாங்களா? இந்த போறான் பாரு, சர்ச்சுக்கு போறான் பாரு. சில நேரத்தில் எவ்வளவு தூரத்துக்கு நம்மள அவமானமா பேசுறாங்க தெரியுமா? எல்லாம் சொல்லவே முடியாது. ஆனால் இது யாருக்கே ஏற்பட்டிருக்கிறது? நீங்கள் வீட்டில் நேரம் இல்லை, வீட்டில் போய் வாசித்துக் கொள்ளுங்கள். அப்படியே அந்த கார்மேல் மலைக்கு சென்று அங்கு தன்னுடைய வேலைக்காரனோடு கூட நீ இங்க இருப்பா அப்படின்னுட்டு இவன் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு போகிறான். இஸ்ரவேல் தேசத்துக்கு யூதா தேசத்துக்கு 600 கிலோமீட்டர். இப்போ இங்கிருந்து நம்ம கன்னியாகுமரி மாதிரி போறாப்புல போய்கொண்டிருக்கும் பொழுது இவன் ஆடைய அணிந்ததை பார்த்தாலே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியும் இவன் யார்தான். இலையினால தரிக்கப்பட்டதான ஆடையை அணிந்துட்டு அந்த வழியில போகும் பொழுது கண்டிப்பா மற்ற புறஜாதியார் மற்ற ஜனங்கள் யாரெல்லாம் சொல்லியிருப்பாங்க, எலிசா போறான் அப்படின்னு. அப்ப போகும் பொழுது அவருடைய காதுகளிலே அவ்வளவு தூரத்துக்கு அவமானமான வார்த்தைகளை அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார். நல்லாதான் போயிட்டு இருந்தான், நல்ல, அதாவது ஜெயிஷ்டம் கர்த்தரை தெய்வம் என்று சொல்லி பறைசாற்றி ஆண்டவர் சொல்லுகிறான் இடத்துக்கு அப்படியே போய்கொண்டே இருக்கும் பொழுது அவன் சொல்லுகிறதான சில வார்த்தைகளை குயிக்க நீங்க வாசிங்க பார்ப்போம். அதாவது 18வது அதிகாரத்தில் 18வது அதிகாரம் 21 வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள், கர்த்தர் தெய்வமானால் அவரை
அவரை பின்பற்றுங்கள். பாருங்க, பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அவனை பின்பற்றுங்கள். ஓகே, இருக்கட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கார்மேல் பாட்டு பாடணும்ல, கார்மேல் ஜெபவேளையில் பாட்டு பாடணும் பார்த்தீங்களா? அருமையான பாடும் பொழுதே இந்த பிரசங்கம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. அதுக்கடுத்து அங்கிருந்து சும்மா இருக்காம இவன் போகிறான். எலியாவே, நீ இருக்கிற இடம், நீ எங்க இருக்கிற, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம்னு சொல்லிட்டு இன்னும் போகும் பொழுது ஓரேப் மலைக்கு போகிறார். ஓரேப் மலை என்பது மோசேக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய கட்டளைகளை கொடுத்த இடம். அந்த இடத்துக்கு கடந்து சொல்லுகிறார். அங்க போகும் பொழுது நீங்க வாசித்துங்க, வீட்டுல போய் சூறைச்செடி, ஒரு சூறைச்செடியில் போட்டிருக்கும். இந்த சூறைச்செடி என்பது விஷம் நிறைந்த ஒரு செடி. இஸ்ரவேல் தேசத்துல நம்ம இப்போ வேப்ப மரத்துக்கு அடியில் போனால் அந்த காற்று பட்டா ரொம்ப நல்லா இருக்குன்னு நம்ம சொல்லுவோம், அப்படிதானே? புளிய மரத்துக்கு அடியில் போய் இருந்தால் நல்ல காற்றோட்டமாக இருக்குன்னு நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். அது மாதிரி இஸ்ரவேல் தேசத்தில் ஒரு சூறைச்செடி இருக்குன்னு சொன்னால் சாகிறதுக்காக வேண்டியே அங்கே போய் படுப்பாங்களாம். அரளி குட்டி அரிசி சாப்பிட்டா என்ன செஞ்சிருவோம், சின்ன பிள்ளை சித்திரம் பார்த்தீங்களா? அது மாதிரி இந்த சூறைச்செடியில் போய் என்ன செய்வாங்களாம், கீழே போய் படுத்திருப்பாங்களாம். அந்த காற்று சுவாசிக்கும் பொழுது அவன் மரித்து விடுவானாம், கொஞ்ச நேரத்தில் மறுத்துடும். அதனால இஸ்ரவேல் தேசத்துல எங்கெல்லாம் சூறைச்செடி இருக்கிறதோ அதை என்ன வெட்டி போட்டுருவாங்களாம். ஆனா எலிசா எங்க போய் இருக்கிறாப்புல, அங்கேயும் ஆண்டவர் விடல, அதை கருகி நீ போக வேண்டிய தூரம் அது சும்மா இருக்கல. பாதரிசியோடு கூட நீங்க வாசித்து பாருங்க, கெபிக்குள்ள போறாராம். கெபினா குகைக்குள்ள போய் இருக்கிறாராம். அந்த குகை சரித்திரம் சொல்லுகிறது, வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த குகை, அந்த இடத்துல தான் மோசேக்கு ஆண்டவர் ஜெபத்திலே முகமுகமாய் அங்க நின்ற பொழுது பெருங்காற்று வந்தது, மகிமையிலா நிரப்பினார். இஸ்ரவேல் ஜனங்கள் கண்கூட காணும்படியாய் பூமி அதிர்ச்சி ஒன்றானது, அக்கினி இறங்கி வந்தது. யோசித்து பாருங்க, என் வாக்கின்படியே பனியும் மழையும் பெய்யாத சொல்ல ஆளு, ஆனா ஜெபிக்கும் பொழுது என்ன வருது சொல்லுங்களேன், அக்கினி வருகிறது. ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்கும் பொழுது என்ன வருகிறது, அக்கினி வருகிறது. அதைத்தான் நம்ம பாடல பாடணும், அக்கினியாய் இறங்கிடுமே. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, ஆண்டவரே இந்த நாளிலே அக்கினியாய் என்னை நிரப்பும், அக்கினியாய் என்னை நிரப்பும். இப்படி பாருங்க, 7000 அடி உயரமா அந்த ஒரே, அந்த அளவுக்கு இந்த எலிசா நடந்து போயிருக்கிறார். நான் அதையெல்லாம் இந்த பிரசங்கத்தை சொன்னோம்னா கண்டிப்பா இன்னும் 1 hour ஆகும். கடைசியாக ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது இந்த 19வது அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் பெயர்களை பார்க்கலாம். அதை மட்டும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அதாவது 19 அது 1 கில்கால் என்கிற இடத்துல இந்த எலியா இருக்கிறான். அடுத்து பெத்தேல் என்கிற இடத்துல போகிறான். அடுத்து எரிகோ என்கிற இடத்துல கடந்து செல்கிறான். கடைசியாக ஏற்கனவே யோர்தானை பார்த்தான். யோர்தான் என்கிற இடத்துக்கும் என்ன செய்கிறான், கடந்து செல்கிறான். பாருங்கள், கில்கால் என்று சொன்னால் சுழல் காற்று என்று அர்த்தமா? அல்லேலூயா, அல்லேலூயா. கில்கால் என்று சொன்னால் என்ன அர்த்தமா? சுழல் காற்று என்று அர்த்தம். பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு. அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். இப்ப பாருங்க, அடுத்து எரிகோ என்று சொன்னால் வெற்றி. எரிகோவை சுத்தி வந்தோன்னு என்ன ஆச்சு, என்ன கிடைச்சது? உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகிறது. அல்லேலூயா. நிச்சயமாகவே உங்களுக்கு வெற்றி உண்டு. அடுத்ததாக யோர்தான், மரணத்தை ஜெயித்த நபராய் இந்த எலிசா காணப்பட்டான். பாருங்க, கில்கால் என்று சொன்னால் சுழல் காற்று, பெத்தேல் என்று சொன்னால் தேவனுடைய வீடு, எரிகோ என்று சொன்னால் வெற்றி, யோர்தான் என்று சொன்னால் மரணம். மரணத்தையே பார்க்காத ஆள் யார் தான் சொல்லுங்களேன். பாருங்க, சுழல் காற்றிலே ஏறி தேவனுடைய வீட்டுக்கு போய் வெற்றி சிறந்தவராக மரணத்தை ஜெயித்த ஒரே நபர் யார்தான்? ஏனோக்கு. அடுத்து அல்லேலூயா. எல்லா ஜெபத்தின் மித்தமாய் ஆண்டவர் கொடுத்தது. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அவமானம் எவ்வளவு பட்டிய பாருங்க. ஆண்டவரே, என் பிதாக்களை காட்டிலும் நான் நல்லவன் அல்ல. நீங்க வீட்டுல போய் வாசித்துக்கோங்க. ஆண்டவரே, என்னால முடியல, என் பிராணனை காத்து கொள்ளத்தான் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து யூதா தேசத்துக்கு கடந்து சென்றான். அந்த நாட்களே இஸ்ரவேல் தேசமும் யூதா தேசமும் செப்பரேட் ஆகி காணப்பட்டது. நடந்து போகிறான், நல்லாதான் போனா. ஆனா ஜனங்களுடைய வார்த்தைகள் செவிகளில் கேட்ட பொழுது, என் முற்பிதாக்களை விட நான் நல்லவன் கிடையாது அப்படிங்கிறாப்புல. முகபெரிய இல்லாத நபர். தேவனுடைய பிள்ளைகளே, அந்த மோசேயுடைய தேவ பிரசனத்தை ஓரை மலையிலே
ஒரே நபர் பெற்றார் என்று சொன்னால் அவர்தான் அந்த எலியா. புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் வாசிக்க நேரிடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மலையிலே மறைமுகமான பொழுது யார பக்கத்துல இருந்த சீடர்கள் யாக்கோப்பும் பேதுரும் யோவான் என்ன சொல்லுகிறான், இங்கே ஒரு மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம். இன்னைக்கு அதனால தான் எல்லா மலைகளிலும் எந்த கோயில் இருக்கு? நம்ம கோயில் இருக்க வேண்டிய இடத்துல நம்மகிட்ட தான் காப்பிடிச்சிருக்கிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மனிதன் ஜெபித்தது நிமித்தமாக அவ்வளவு தூரத்துக்கு முகவரியே இல்லாத ஒரு நபருடைய வாழ்க்கையில இவ்வளவு தூரத்துக்கு செய்யக்கூடும் என்று சொன்னால் உங்களுக்கு என்று சொல்லி ஆண்டவர் நல்ல ஒரு வீடை கொடுத்திருக்கிறார். கரங்களை கட்டுடைய நாமத்தை மேம்படுத்துவோம். நீங்க வாடகை வீட்டில் இருக்கிறீங்களோ சொந்த வீட்டில் இருக்கீங்களோ, நல்ல ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், நல்ல ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், சபையை கொடுத்திருக்கிறார். சபைக்கு கடந்து வந்து தேவனுடைய நாமத்தை மேம்படுத்துவதற்கு உங்களை லேவியராகவும் ஆசாரியர்களாகவும் பயன்படுத்த அவர் சித்தமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். தேவ சித்தம் இந்த இடத்துல நிறைவேறும். உங்களையும் அர்ப்பணிங்க. நான் யாவர் அப்படியே எழுந்து நின்று நான் நேரத்துக்கு கரெக்டாக முடிச்சுட்டேன். ஆகவே இன்னும் அநேக வார்த்தைகள் என்னால் சொல்ல முடியும். அப்படியே தேவனை துதித்து அப்படியே ஜெபித்து நான் முடிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்க. எல்லாம் கண்களை மூடி, ஆண்டவரே என் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே, என் வாழ்க்கையில நீ செய்ய நினைத்த எல்லாரும் அப்படியே கண்களை மூடி, ஒருவர் கூட திறக்க கூடாது. ஆசீர்வாதத்தை சொன்னேன். 2 ஆசீர்வாதம், 5 ஆசீர்வாதம், 10 ஆசீர்வாதம், 100 மடங்கு ஆசீர்வாதம், 1000 மடங்கு ஆசீர்வாதம், கொடாகோடியாக பெருவாயாக ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம். அதோடு கூட எலியாவை குறித்து நம்ம பார்த்தோம். ஒரு பாடுள்ள மனிதன், முகவரியே இல்லாத ஒரு மனிதன், தாய் தகப்பன் இல்லாத ஒரு வேதத்திலே அப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியல. ஹalleluya. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. சொல்லுங்க பாப்போம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்திடுவி, தள்ளாட விடவில்லையே, தாங்கிய நடத்திடுவி. புகழ்கின்றோம் புயல் என்று ஓய்ந்தது, புது ராகம் பிறந்ததே. புகழ்கின்றோம் புது ராகம் பிறந்ததே. நன்றி அப்பா நல்லவரே. சொல்லுங்க சொல்லுங்க. நன்றி அப்பா நல்லவரே, வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. எபினிசர் நீதான் ஐயா, இதுவரை உதவி நீரே. சொல்லுங்க 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 பாப்போம். எபினிசர் நீதான் ஐயா, இதுவரை உதவி நீரே. எல்லோய் நீதான் ஐயா, என்னையும் சொல்லுங்க சொல்லுங்க. ஆமே ஆமே. கரங்களை உயர்த்தி அப்படியே சொல்லுங்க பாப்போம். புகழ்கின்றேன் புகழ்கின்றேன், பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, புது ராகம். ஆமென் ஆமென். புகழ். கரங்களை தட்டி அப்படியே கரங்களை தட்டி பாடுவோம். அப்படி உற்சாகமாய் கரங்களை தட்டி புகழ்கின்றோம் புகழ்கின்றோம் புகழ்கின்றோம், பாட்டு பாடி புயலின்றி ஓய்ந்தது, ஓ நன்றி அப்பா நன்றி அப்பா நல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே. சொல்லுங்க. ஆமென். வல்லவரே வல்லவரே, இன்றும் என்றும் வல்லவரே, இன்றும் என்றும். நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி என கழித்தி. நெருக்கத்திலே உம்மை அழைத்தே, நெருங்கி உதவி என கழித்து. திசை கெட்டெங்கோ. கரங்களை தட்டி பாடுங்க. கடைசியா கரங்களை தட்டி அப்படியே அந்த பழைய பல்லவி. ஆமென். அலைந்திடாமல் உம்பாதோ உம்பாத பணிந்தேன், உம்மை
பாடுவேன் எஸ்ஐயா தன் அன்பு உள்ளம் பொங்குதே எஸ்ஐயா தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஆமாண்டு தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை அங்கலாய்ப்போடு காணப்படுகிறதா இதனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய தலையிலே நீதியின் சூரியன் உதிக்கப்படுகிறது. அநேக முறை சர்ப்பத்தின் சொப்பனத்தை பார்க்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, அது வஞ்சகத்தின் ஆவி, கெடுக்கிற ஆவி உங்க குடும்பத்துக்குள்ளே கடந்து வந்திருக்கிறேன்னு சொன்னா அர்ப்பணிப்போடு கூட ஜெபம் பண்ணுங்க. இந்த நாளிலே தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். பாவத்தில் வாழ்கிறதான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் பாவத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் காணப்படுகிறார். உங்களுக்கு எந்த இடத்துல வியாதி இருக்கிறது என்பதை தொட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த நாளில நீர் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எலியா பரிசாற்றினது போல என்னுடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஓ ரபா ஷல்லராகியா தலரபா, விடுதலையின் நாயகன் எங்களுக்கு விடுதலையை தாரோ. நாங்கள் எதிர்பார்க்கிறோம், நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். முட்டு பகுதியில, முதுகு பகுதியில வேதனையோடு இருக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விடுதலை கொடுப்பாராக. ஜெபிக்கிறதான பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார், அதிசயத்தை செய்வார். ஹalleluya. ஆமென். ஜெபம் கேட்டீரையா. கடைசி அப்படியே கரங்களை உயர்த்தி ஜெயம் விசுவாசத்தோடு கூட அந்த வார்த்தையை மட்டும் சொல்லி முடிங்க பாப்போம். ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, தள்ளாட தாங்கியே. இன்னும் சத்தமாய், இன்னும் சத்தமாய், கடைசியாய், கடைசியாய். ஆமென். புகழ்கின்றேன் புயலின்றி புது ராகம். ஓ நன்றி அப்பா, நல்லவரே, நன்றி அப்பா, என்றும் என்றும், என்றும் என்றும், இன்றும் என்றும் அவரே. கரங்களை தட்டி கட்டுரை நாமத்தை மயப்படுத்துவோம். ஆமென், ஆமென், ஆமென். எல்லா கரங்களை உற்சாகமா ஓரி பாதாரபா சக்கர பலதை ஆந்தரபு ஓரிகாவி எலியாவின் தேவன் எங்களுடைய தேவன்.